சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிவம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு பஞ்ச பட்சி சாஸ்திரங்களுடைய இந்த பட்சி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 5 பட்சிகள், இந்த 5 பட்சிகளுக்கு உண்டான தொழில்கள், அவற்றுக்குண்டான சத்துருமித்து எந்தெந்த காலகட்டங்கள்ல அதை செய்யணும், உலகத்தை தேய்விரை, பகல் காலம், இரவு காலம் போன்ற காலங்களை எல்லாம் நம்ம கடந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, இந்த பஞ்ச பட்சிகளுடைய மூலிகைகள். அப்போ இந்த பஞ்ச பட்சிகளுடைய மூலிகை என்ன என்பதைத்தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த பஞ்ச பட்சிகள் என்று சொல்லக்கூடிய வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இந்த 5 பஞ்ச பட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூலிகைகளை நாம் எடுப்பதற்கு முன்பாக நாம எப்படி அந்த மூலிகையை எடுக்கணும் அப்படிங்கிறத நாம இந்த என்னென்ன மூலிகை என்று பார்த்ததற்கு பிறகு நாம் அதை பற்றி சொல்றேன். இப்போ இந்த வல்லூர் என்கின்ற இந்த பஞ்சபட்சிக்கு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, கரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகைகளை சொல்லப்பட்டிருக்கு. நீலநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலிகை நிறைய கூகுள்ல தேர்ந்தா நமக்கு அந்த மூலிகைகள்லாம் கிடைச்சிடும். இப்போ அந்த விஷ்ணு கரந்தை சொல்லக்கூடிய அந்த மூலிகை வல்லூருக்கு பட்சிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல ஆந்தைக்கு பார்த்தீங்கன்னா தொட்டாசினிங்கி என்று சொல்லக்கூடிய மூலிகைகள். தொட்டாசினிங்கி கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த மூலிகைகள் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம சிறு பிள்ளைகள்ல பார்த்துருப்போம். அந்த மூலிகைகளை பறித்து நம்ம அது தொட்ட உடனே சுதந்திரம் சொல்லிட்டு எடுத்து விளையாட்டாக நாம் அதை செய்திருப்போம். ஆனால் அந்த மூலிகைகளுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை நாம உணராமையே அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுபோல பார்த்தீங்கன்னாக்க காகம், இந்த காகத்திற்கு கருந்துளசி, இந்த கருந்துளசி அல்லது கரு நொச்சி, இந்த இலைகள் தான் அதனுடைய மூலிகைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல கோழி, இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னாக்க பவள மல்லி, அதுபோல பவள மல்லியும் அடக்கணைன்னு சொல்லி இந்த 2 மூலிகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல மயிலுக்கு பலாமர வேரும் வில்வ மர வேரும் தான் இந்த மயில் பட்சிக்கு உண்டான மூலிகையாக சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ இந்த மூலிகைகளை நாம எடுப்பதற்கு உண்டான அந்த ப்ரொசீஜர், அந்த மூலிகையை நாம எப்படி எடுக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. எப்படி நாம எடுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு உண்டான மந்திரங்களை, அதாவது ஒரு மூலிகையை நாம் பறிப்பதற்கு முன்பாக அதற்குண்டான அந்த மந்திரத்தை குறித்து அந்த மூலிகையை பறிக்க வேண்டும். அப்படி பறிச்சோம்னாக்க அந்த மூலிகை நமக்கு, அந்த மூலிகை தோஷம் நமக்கு வராமல் இருக்கும், அந்த மூலிகையினுடைய சாபம் வராமல் நமக்கு இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு மூலிகையும் நாம் பறிப்பதற்கு முன்பாக ஒரு சாப நிவர்த்தி மந்திரத்தை சொல்லியிருக்க ஒரு மூலிகையை நாம் பறிக்க வேண்டும். இல்லைன்னா அதனுடைய சாபம் நம்மை பற்றி கொள்ளும். அது ஒரு உயிரினம் தான். அப்போ இந்த மூலிகை சாபம் நமக்கு ஏற்பட்டாலும் கூட நமக்கு வாழ்க்கையில பல துன்பங்களை நமக்கு அது தரும். அதனால அதற்குண்டான அந்த சாப நிவர்த்தி மந்திரத்தை கூறித்தான் அந்த மூலிகையை நம்ம பறிக்கணும். அப்போ பொதுவாக நம்ம இந்த பஞ்ச பட்சிகளுக்கு உண்டான மூலிகைகளை நாம் எடுப்பதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை கூறித்தான் நாம அந்த மூலிகைகளை எடுக்க வேண்டும். அதற்கு காலையில நாம சுத்தமா குளிச்சுட்டு நல்ல ஆடைகளை, சுத்தமான ஆடைகளை அணிந்து அந்த மூலிகைகளை எடுப்பதற்கு செல்வதற்கு முன்பாக நாம காப்பு கட்டணும். இந்த காப்பு மஞ்சள் கயிறால தான், மஞ்சள் தடவிய நூலால தான் அந்த காப்பை கட்டி அதற்கு நாம தீபதூபம் காட்ட வேண்டும். அந்த தீபதூபம் காட்டி அதற்கு பார்த்தீங்கன்னாக்க நாம
அந்த பத்தி குச்சி வச்சு நம்ம காமிச்சு அதற்குண்டான அந்த மந்திரத்தை ப்ராப்பரா சொல்லி அந்த மஞ்சள் கயிறால நாம காப்புகளை கட்டி அந்த உயிரோட்ட மந்திரத்தை சொல்ல வேண்டும். அந்த மூலிகையினுடைய மந்திரத்தை நாம சொல்லி அந்த மூலிகையை நாம் எடுக்க வேண்டும். அந்த மூலிகை எடுத்து அந்த மூலிகையை எடுத்து அதற்கு பின்பு அந்த மூலிகையை நாம் எப்படி அதை காய வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதன்படி இந்த மூலிகையை நாம் காய வைத்து அதுக்குண்டான என்னென்ன விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணிடுமோ அதை எல்லாத்தையும் நம்ம வாங்கி ஆட் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய கடைகள்ல கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நம்ம ஆட் பண்ணி அதை நீரோட்டத்துடன் நாம வைத்தோம் என்றால் நமக்கு அந்த வெற்றிகளை ஈட்டக்கூடிய சுலபமான வழிகள்லாம் கிடைக்கும். இதை யாரும் ப்ராப்பரா சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த காரியங்களை எல்லாம் செய்து வெற்றி கொள்வதற்கு எளிதாக நம்ம தவறை செய்துட்டு மற்றவரை நம்ம எளிதாக வெற்றி கொள்வதற்கு இதெல்லாம் ஈஸியா வெற்றி கொண்டு போயிடலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யாரும் ப்ராப்பரா சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் கூடாது. அதனால இந்த பஞ்சபட்சிகளுக்கு உண்டான எப்படி அது இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்படியெல்லாம் நம்ம வெற்றி கொள்வதற்கு உண்டான வழிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறோம். அப்போ முறைப்படி ஒரு மூலிகையை நாம் எடுத்து அதை நாம் அதற்குண்டான நெய், கோரோசனை போன்றவைகள்லாம் இணைக்க வேண்டும். இணைத்து அதை ஒரு மையாக பயன்படுத்தலாம், அல்லது மூலிகைகளை நாம தாயத்தில் வைத்து நாம் பயன்படுத்தலாம். இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே செய்து பார்ப்போமே. ஆனால் நமக்கு அந்த வெற்றி கிடைப்பதற்குண்டான எளிய வழிமுறைகள் நமக்கு கிடைக்கும். அப்போ பஞ்சபட்சியில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. நற்காரியங்களுக்கு மட்டுமே இதை நாம் செய்வோமேயானால் அந்த மூலிகைகள் நமக்கு நன்மையை செய்யும். தீமையான காரியங்களுக்காக நாம் செய்தோமையானால் நிச்சயமாக தீமையில் தான் முடியும், வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது என்பதை இதன் மூலமா சொல்லிக்கிறேன். அப்போ அந்த மூலிகையை நாம் பறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த மூலிகைகளை பறிப்பதற்குண்டான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அந்த வழிமுறைகள்லாம் கற்றுக்கொண்டுதான் ஒரு விஷயங்களை செய்ய வேண்டுமே தவிர அதற்குண்டான ஆசிரியர்கள் கிடைத்து அந்த ஆசிரியர்கள் மூலமாக அதை கற்றுக்கொண்டுதான் அந்த விஷயங்கள் எதைத்தையும் செய்ய வேண்டும். இப்போ நிறைய இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னாக்க எதிரிகள், தொல்லைகள், வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வெற்றி கொள்ள முடியாம நிறைய காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்களுக்கு நாம் வெற்றி கொள்ள வேண்டுமேயான இது போன்ற பஞ்சபட்சிகளை நாம் பயன்படுத்தி வெற்றி கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னாக்க என்னுடைய வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்கள் கிடைக்கும். வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும். உங்கள் ஜோதிடர் செல்வம் திருக்குமரன். நன்றி, வாழ்க வளத்துடன், வணக்கம்.